السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக்குமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அருள்மிகு ரமலானுடைய மாதத்திலே கண்ணியம் பொருந்திய மகத்துவம் பொருந்திய ரமலானுடைய முதல் நாளிலே நாமெல்லாம் பரவான தொழுகை மற்றும் உபரியான இரவு தொழுகையை தொழுதவர்களாக நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உள்ள மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய முதல் நாளில் நாம் தேர்வு செய்த இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மனித வாழ்க்கையில எண்ணங்களை பற்றி, மனித வாழ்க்கையில தூய எண்ணமே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மனித வாழ்க்கையில இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இந்த ரமலானுடைய மாதத்தை எத்தனை பேர் அடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அடையாமல் மரணத்தை தழுவி இறைவனத்தில் இறைவனை அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக எத்தனை பேர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள்? சிந்தித்து பாருங்க. போனவோ வருஷம் ரமலானில் இருந்தவர்கள் இன்று ரமலானில் இல்லை. ஆனால் நமக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், எப்படி ரமலான் மாதத்தினுடைய இந்த 30 நாட்களையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் சிந்தித்து பாருங்க. இபாதத்துக்கெல்லாம் நல்ல ஏன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அளவுக்கு தொழுகை, நோன்பு, கர்மங்கள், அதுபோல திக்கிர்கள், திருமலை குர்ஆன் ஓதுதல், பல்வேறு விஷயங்கள் நம்மளை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சொன்னாங்க, எல்லாருக்குமே இன்னமல் அமல் பின்னியாத். ஹதீஸை இந்த சொல்லாத உலமாக்களே இருக்க மாட்டாங்க. எல்லா ஆளும் சாதி சொல்லுவார். இது என்ன அர்த்தம்? இன்னமல் அமல் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து செயல்கள் அமைகின்றன. ஒவ்வொரு எண்ணங்களை பொறுத்து செயல் அமைச்சுக்கிறான். எண்ணத்தை பொறுத்து தான் என்ன செய்ய மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சக்கரமும் உருண்டு ஓடுது. என்ன தூய்மையாக இருந்து விட்டால் ஒரு செயலை செய்வதற்கு என்ன காரணம்? எண்ணம் மட்டும் செயல் ரெண்டு ஒன்று தான். அந்த மாதிரி வந்துக்கிட்டு எண்ணம் தூய்மையாக இருந்து விட்டது என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெற முடியும். ரமலான் திரை பார்த்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மேகமூட்டமாக இருந்த ஒரே காரணத்தினால் பிறகு குறை பார்க்கப்பட்டு கொஞ்சம் தாமதமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ரமலான் மாதத்தை அடைஞ்சு விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தில் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? முதிய நஜீசு கொடுத்த எண்ணங்களாக இருக்கக்கூடாது மார்க்க நமக்கு சொல்லுது. கெட்ட எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி கூட பல 9 மாதங்கள்லையுமே 8 மாதம் முன்னாடி ரமலான் வரதுக்கு முன்னாடி உள்ள மாதங்கள்லையுமே வாயத்தெல்லாம் பொய், புரட்டு, கெட்ட வார்த்தைகள், அதுபோல் அடுத்தவனை கெடுத்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மை, இந்த மாதிரிக்கு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். நான் நல்லா இருக்கணுங்க, எல்லாரும் அழியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. முதற்கரோடு செலுத்தி பேசுவார்கள். எத்தனை நல்லா இருக்கிறியா, ரொம்ப நல்லா இருக்கிறியா, அப்படியா தோழி நல்லா இருக்கிறியா என்று விசாரிப்பார்கள். மாமி நல்லா இருக்கிறீங்களா மச்சியுமாங்க, உள்ளத்தில் விஷம். இந்த மாதிரி எல்லாம் ரமலான் அல்லாத மாதங்களில் இருந்த அதே தொடர்ச்சியாக வரலாமா? எந்த மாதத்திலும் இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் இருப்பது நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். அதனால வந்துக்கிட்டு தூய்மையான எண்ணம் தான் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அப்போ ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம்னா எண்ணங்கள் பரிசுத்தமான எண்ணங்களாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரை சைத்தான் ஆக்கி படைச்சான். இனிமேல் சைத்தானுடைய வழியில விட மாட்டேன், எச்சரிக்கையாக இருப்பேன். சைத்தான் தான் மிகைத்து விடுகிறான். என்னுடைய நோன்பை விட, என்னுடைய தொழுகையை விட, என்னுடைய மற்ற இதர காரியங்களை விட சைத்தானும் மேலும் இருக்கிறான். ஒழிய இரையச்சம் குறைந்து விட்டது, இரையச்சம் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம புலம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். நல்லவங்களா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கு என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டால், நம்ம இன்றைக்கு ரமலான் வந்துருச்சுல, இரவு தொழுகையை தொழுவோம், நோன்பு வைப்போம், எல்லாம் செய்வோம், தர்மம்
கொடுப்போண்டு. இது எண்ணம், இது சாத்தி இறங்கும். சைத்தான் எங்க இருக்குன்னா சைத்தான காட்டவும் முடியாது, ஒரு செயலில் பார்க்கலாம். இதை தொழுகவே நினைக்கக்கூடியவர்கள், நோம்புமே நினைக்கக்கூடியவர்கள், நான் நாட்கள் செல்ல 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 இரவு தொழுகிற வீரியம் குறையும். வழியாசமாக கூட்டம் வலிந்து இருக்கக்கூடிய நேரத்தில் என்னாகும், நான் இப்போ 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் இன்னும் 0. சும்மா ஒரு சப்பு இரவு தொழுகையில் அந்த தராவி குழந்தை பாச அது என்ன கியாமுள்ள இருக்கக்கூடிய பேரில் அதான் இரவு தொழுகை. அதுபோல் தஹஜ்ஜத்துங்கிற பேரில் விருப்பமாக அழைக்கப்படுது. அந்த தொழில் வீரியம் குறைக்கப்பட்டு கூட்டம் குறைஞ்சி போயிடும். இதுக்கு இந்த எண்ணத்தை எல்லாம் எப்படி எனக்கு அல்லாவுடைய பார்வை என்னது? அல்லாவுடைய பார்வை நம்ம ஏமாத்திட்டான். முதல் நாள் ரமலானுக்கு வந்தான், தலைமுறையை பார்த்துட்டு பிறகு வீரியம் போயிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? அப்போ இறைவன் நம்மளை ஏமாத்துறான்னு அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாவை ஏமாத்துறான்னு சொந்தம் கிடைக்குமா? அப்போ சைத்தானுக்கு முன்னே கொள்வான். சைத்தான் நம்மளை மிகைத்து விடுகிறான். அதனால கவனமாக இருந்து கொண்டு நோம்பு தந்துடுவோம். சோம்பேறித்தனம் பிடிக்கும், தூக்கம் வரும். சாப்பிட்டேங்க, நோம்பு வச்சு சின்ன வடை வச்சு சாப்பிட்டேன், கஞ்சி குடித்தேன், சோம்பேறித்தனமாக இருக்குது. இஷாத்துல கூட போக முடியல, உடம்பு வலிக்குது, வலிக்கும். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் மற்ற நாட்கள் அந்த டைமில் வலிக்காது. ஏதாவது காய்ச்சல் கீச்சல் ஏதாவது நோய் நொடி எப்போவாது வந்தால் பிரச்சனை, அது வேற. எப்பாவது வலிக்குது, தலை வலிக்குதுங்கிறது வேற. நோம்பு டெய்லியும் வலிக்கும். என்னப்பா டீ குடிச்சிட்டு வந்தா தலைமுறை போன மாதிரி இருக்குதுங்க, ஒத்துக்கொள்ள போட்டு வர அட்வான் பண்ணுது. இப்படியே இரவு விசாவை விட்டு இரவு தொழுகையை போய் சைத்தான் மிகைத்து விடுவான். சைத்தானுக்கு இடையே இடம் கொடுக்கக்கூடாது என்று மார்க்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்போ ரமலான் மாதத்தை அடைந்தனா வீரியத்தோடு என்ன செய்யணும்? முதல் நாள் வந்த ஆண்கள் பெண்கள் கூட்டம் அடையும் போதுதான் காபாவை பார்த்த மாதிரி இருக்கும். காபத்துலாவை பார்த்தா அந்த மாதிரி சொர்க்கத்தில் பைத்துல் மாமூர்ல வழக்குமாரி தொழுகிற மாதிரி கூட்டமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு அந்த மாதிரி காபாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். மற்ற பள்ளிகள்ல அவ்வளோ காபத்துலாவை நிற்கிற மாதிரி கூட்டங்கள் வரும். அந்த இடங்களுக்கு தக்கவாறு பள்ளியாச மக்கள் தொகையை பொறுத்து இப்படி பார்க்கணும்னு சொன்னால் இந்த வீரியம் குறையலாமா? குறையக்கூடாது. அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது என்ன? ரமலான் மாதம் அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் ஜும்மாவோட மெம்பர் படியில் ஏறும் பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஜிப்ரீல் தோன்றார். மாணவர்கள் ஜிப்ரீல் தோன்றி சில விஷயங்களை குறித்து பிரார்த்தனை செய்கிறாங்க. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஆமீன் ஆமீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதை பார்த்து சஹாபாக்கள் வியப்பு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 தடவை மெம்பரில் ஏறும்போது ஆமீன் ஆமீன்ங்கிறாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்து ரசூலை கேட்குறாங்க. நீங்கள் துளவு முடிச்ச பிறகு பயம் முடிச்சு துளவு முடிச்ச பிறகு அப்புறம் ரசூலா சொல்கிறாங்க வந்துக்கிட்டு நான் ஆமீன்னு சொன்ன என்ன காரணம்? ஒரு 3 விஷயத்தில் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்து ஆம்பளையோ பொம்பளையோ பருவ வயதை அடைந்து ரமலான் மாதத்தை அடைந்து யார் நோன்பு வைக்கலையோ, தொழுகலையோ, தர்மம் கொடுக்கலையோ, ஜக்காத்து கொடுக்கலையோ, இல்லை நல்லறங்கள் செய்யாமல் அவர் ரமலானை கழித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நாசமாகட்டும், அழியட்டும் என்று ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். நான் ஆமி சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒரு இறைத்தூதர் ஃபத்வா, இந்த ஒரு இறைத்தூதர் சபிப்பாங்களா? ஒரு மூமின் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பிராக்டிகல் வாழ்க்கை என்ன? என்னுடைய சமுதாயம் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கவலைப்பட்டாங்களா? இல்லையா? நபியே உண்மையை அழித்துக் கொள்வீரோ? இஸ்லாத்தில் வரல, வந்தவன் கொள்கைப்படி வாழல, நரகத்தை போய் செய்கிறான்னா நபியே உண்மையை அழித்துக் கொள்வீர் போலும், அழுவீங்க, கஷ்டப்பட கவலைப்படுவீங்க அவங்களுக்கு வேண்டி அப்படி சொன்ன இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி குர்ஆன் அப்படி சொன்ன இறைவன் நம்ம ஹதீஸ்ல சில விஷயங்களை குறித்து பார்க்கும்போது இந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வாழ்ந்தவனை பற்றி எதிராக பிரார்த்தனை செஞ்ச ஹதீஸ்கள் இருக்குதா இல்லையா? அதுல ஒன்றுதான் இது. யார் ரமலான் மாதத்தை அடைந்து வைக்கலையோ, தொழுகையோ, நல்லவர்கள் செய்யலோ நம்ம அடியை நாசமா போடணும் இறை தூதர் பிரார்த்திக்கிறாங்கடா. என் பிரார்த்தனை உங்கள் பிரார்த்தனையா? உத்தரவாதம் முடிஞ்சான பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் நாளையா ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். இறை தூதர்கள் பிரார்த்தனை அப்படியா? காலத்தாமதமாக ஏற்றுக்கலாம். எந்த இறை தூதர்களும் பிரார்த்தனை நிராகரிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி சுதாசம் கடுமை காட்டுறாங்க. இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நம்ம என்ன செய்யணும்? நன்மையான காரியங்களை நம்மளை உட்படுத்தணும். அதே சமயத்தில் சைத்தான் மிகைப்பான், எல்லா விஷயம் சைத்தான் வருவான். சைத்தானுடைய இதுக்கு வழியில் போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன கரெக்டாக இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எண்ணத்தை பொறுத்து தான் என்ன ஒரு சஹாபி காபு இப்னு மாலிக் சஹாபி தபூக் யுத்தத்துக்கு போகலை. அவருடைய எண்ணம் சரி அமையலை. எல்லா பணத்தை மனுஷாங்க வேற பெரிய கோடி பணக்கார செல்வங்களாக இருக்கிறாரு. வியாபாரத்துறைகள், நிலப்பற, இந்த விவசாயங்கள் போன்ற வியாபாரங்கள் இருந்ததால
இப்போ நாளைக்கு போன என்ன செய்கிறாரு, போகாமல் இருந்தார். அப்புறம் ரசூலுல்லாஹி காப்பு அந்த யுத்த காலத்தில் தபூக் யுத்தத்தின் பொழுது அப்போ எதிரிகள்லாம் வரலை, இஸ்லாமிய படைகளை பார்த்து புறம் ஓடிக்கைகளும் வரல. இந்த எதிரிகளை சந்திக்காமலே வெற்றி கொடுத்துட்டான் தபூக்கில். அப்போ காப்பி மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு முனாஃபிகீன்லாம் மசூரா போடுறாங்க. முனாஃபிக் என்னம்லாம் எப்படி எல்லா நயவஞ்சர்களும் மசூரா போட்டார்கள். நபிகள் நாயகம் வந்துட்டாங்க, நம்ம எல்லாம் நம்ம பொண்டாடி உடம்பு சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, நமக்கு காய்ச்ச சொல்ல தப்பிச்சுருவாங்க. காப்பி குணமாளிக்கு மட்டும் உண்மையை சொல்றாரு, அல்லாவுடைய தூதர் உங்களை ஏமாத்தினா நீங்க என்ன பாராட்டுவீர்கள், அல்லா காட்டி கொடுத்துருவாங்க. நான் உங்களோட உண்மையை சொன்னால் என்னை தண்டிப்பீர்கள், அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டாலும் கூட அண்ணா என்னை நிரபராதி என்று கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி காப்பி குணமாளிக்கவர்கள் சகாபிகளில் உண்மையை சொல்றாரு. வியாபாரம் பொருளாதாரம் அந்த போனாலும் நாளைக்கு போவோம், இந்த காலத்தில் இப்படியே எண்ணங்கள் அவருடைய என்ன தடுமாற்றம், அந்த நேரத்தில் என்ன தடுமாற்றம் வந்த ஒரே காரணத்தினால் அவர் இந்த யுத்தத்துக்கு போக முடியலை. ரசூலுல்லாஹி பரிகாசம் 50 நாட்கள் ஊர் நீக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாம் மன்னித்தாங்க, செய்தி வேற என்ன அப்படின்னு கேட்டால் 3 பேர் காப்பு குணமாளி, ஒரு ஆள் ஹிலான், இப்படி 3 பேர் என்று சொன்னால் முராரா, 3 பேர் சமூக பரிஷ்காரம் சொல்ல செஞ்சாங்க. எல்லாம் மன்னித்து அவங்களை உறுதி கொண்டாங்க என்பதை பார்க்கிறோம். இது என்னங்கிறத காரணம் என்னன்னா, நோன்புடைய மாதத்தை ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டு, எப்படிப்பட்ட ரமலான் மாதம், ஷஹ்ரு ரமலான் அல்லது முன்சிரஃபீல் குர்ஆன், இந்த மாதத்திலே தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. அது நேர்வழி காட்டக்கூடிய ஏகத்துவத்தை, சத்தியத்தை, உண்மைக்குரிய பிரித்து காட்டக்கூடிய இந்த வேதம். பமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அதில் அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட ரமலானை அடைந்து நாம நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். 50-37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஃபீ ذلك ذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد, யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியிருக்கிறாரோ அவருக்கு இது படிப்பினை உள்ளது என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு சமுதாயத்தின் அணிவை பற்றி ஒரு செய்திகளை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சொன்னால், யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக காது கொடுத்து கேட்கிறானோ அவர்களுக்கு இது படிப்பினை உள்ளது. ரமலான் மாசத்தை சொல்றோம், சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, நல்லது நல்ல செய்ய சொல்றோம். யார் உள்ளம் இருக்கிறத கவனம் பிடிச்சிக்கிறோம், யார் காது கொடுத்து கேட்டு நல்லவர்களை செய்ய நாடுறாங்களோ தமக்கு அந்த நல்லவர்களை பிடித்துக் கொள்வார்கள். யாருக்கு உள்ளங்கள் செத்து போயிட்டோ, காது போய் செலுத்துக்காக வச்சுக்கானோ அவனுக்கு நேர்வழி கிடைக்காது, நரகத்துக்கு போவான் என்ற விஷயத்தை மார்க்கம் போதிக்கிறது. அல்லாஹ் சொல்லிக்கான திருமறை குர்ஆன் இல்லை 91 உள்ளத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வஷம்சி வதுஹாஹ, அல்ல பீடிகை போடுறான், சூரியன் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹ, அதை அடுத்து வரும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா ஜல்லாஹ, அதை சூரியனை வெளிப்படுத்தும் பகலின் மீது சத்தியமாக. என்ன அற்புதம், ஆச்சரியம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு வன்னஹாரி இதா ஜல்லாஹ, அதை சூரியனை வெளிப்படுத்தும் பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹ, மூடிக்கும் இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாய் வமா பனாஹ, வானத்தின் மீதும் அதை வடிவமைச்சான அதன் மீதும் சத்தியமாக, வல் அருளி வமா தஹாஹ, பூமியின் மீதும் அது விரிக்கப்பட்டதின் மீதும் சத்தியமாக, வல் நஃப்ஸி வமா ஸவ்வாஹா, அங்கே செய்திக்கு வரான்ல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால், உள்ளத்தின் மீதும் நஃப்ஸி வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்தவன் மீது சத்தியமாக. உள்ளத்தை அல்லாஹ் தந்து அதை வடிவமைச்சிருக்கிறான், நல்லது கிட்ட தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தக்குவாக, அதன் உள்ளத்தில் அந்த உள்ளத்திற்கு இதுதான் நன்மை, இதுதான் தீமை, இந்த பாதை சொர்க்கம், இந்த பாதை நரகம் என்று உள்ளத்திற்கு வடிவமைத்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதன் உள்ளத்தின் தக்குவாக, அதன் உள்ளத்தின் நன்மையும் தீமையும் அதற்கு அவன் அறிவித்தான். அது அஃப்லஹ் ஜக்காஹ, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த வாழ்ந்தவன் வெற்றி பெற்று விட்டான். வக்கது ஹாபமன் தஸ்ஸாஹ, அந்த உள்ளத்தை எவன் கலங்கப்படுத்தினானோ அவன் தோல்வியடைந்து விட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் பார்க்க அதுபோல் அல்லாஹ் குர்ஆன் நம்ம சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைக்கு முந்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, வஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள், தீமைகளை முந்துறான். 124 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 148வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நன்மைகளுக்கு முந்துங்க. மூத்தா போயிட்டோம், போனவங்களுக்கு கிடைக்கல, நம்மளே பூர்த்தி செய்ய வேண்டியதாக உத்தரவாதம் இருக்குதா? கிடையாது. இதை உணர்ந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நன்மைக்கு இது பண்ணணும், நம்ம நன்மைக்கு முந்தணும்.
ஃபஸ்தபிக்குல் ஹைராத், தொழுகை, நோம்பு, ஜக்காத், இதர எல்லா நன்மையும் சும்மா நேரத்தில் நீ பேச்சு ஊர்வலா பேசுறதை விட சுபானா வந்து அல்லாஹ் குர்ஆன் எடுத்து ஓதி நன்மைகளுக்கு முந்தினா சொர்க்கம், தீமைகளுக்கு முந்தினா நரகம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் சில ஹதீஸ்கள் வருது. ஒன்றுக்கு ரமலான்ல 1க்கு 10 700 உண்டு. இதுதான் ஹதீஸ் தான். இன்னும் அல்லாஹ் கருணை அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்று சொன்னால் லிமிட்டு அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் நன்மை தரக்கூடிய விஷயத்தை லிமிட் உள்ளவங்க அல்லாஹ் ஒரு முதலாளி லிமிட் பண்ணலாம். 10,000 சம்பளம், 50,000 சம்பளம், 15,000 சம்பளம் லிமிட்டு பண்ணிட்டு அதுதான் ஒரு காலத்துக்கு வச்சிருப்பார். 2 வருஷம் 3 வருஷம் கூட ஏற்றுவார். இந்த லிமிட்டு உள்ள அல்லாஹ் ஒரு லிமிட்டா உள்ளத்தை போட்டு நன்மை 10 to 700 அதை தாண்டி லட்சம் கோடி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பார்த்துக்கிட்டு என்ன அடியான் இரவு நின்று வணங்குகிறான், பகலில் நோன்பு வைக்கிறான் என்று சொல்லி லிமிட் இல்லாமல் நன்மையை தருவான் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்போ அளவு லிமிட் இல்லாமல் என்ன வேண்டும் சொன்னால் நல்லவங்களை செய்து இறை பொறுத்துட்டு பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு காமன் நேரம் அம்சா உரை நிகழ்த்தப்படும். நானும் அந்த பையன் உரை நிகழ்த்தும். அந்த திருதோஷி அந்த பையன்களை சொல்லிக்கொண்டு நாளைக்கு அந்த பையன் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரமலானை வீணடிக்காமல் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான். இது ஒரு வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸின் சொர்க்க சூழல்கள் கண்டிப்பாக உள்ளன. ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிபரா. அந்த சொர்க்கத்தில் உள்ளே நுழைந்தார்கள் என்றால் வெளியவே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட இன்பம் இருக்கும், நினைத்து பார்க்க முடியாத அற்புதம் அங்கே இருக்கும். எல்லாம் சொல்லி காட்டினா நபிமார்கள் போகக்கூடிய அந்த ஃபிர்தௌஸின் சொர்க்கத்தில் உள்ள வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.